சவுதி அரேபியால என்னோட பேபிக்காக வந்து கோல்ட் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க. ஆக்சுவலி வந்து இது சிங்கிள் டேல எடுத்த வீடியோ கிடையாது. இதுக்காக 1 மந்த் ஃபுல்லுமே வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து அத்தனை கோல்ட் ஜுவல்லரிக்கு வந்து போயிருந்தோம். லிட்ரலி தமாம்ல இருக்க எல்லா கோல்ட் ஜுவல்லரிக்கும் நாங்க ஏறி இறங்கியிருப்போம். அத்தனை கலெக்ஷனுமே நாங்க பார்த்துருந்தோம். இந்த வீடியோ வந்து நான் vlog-ஆ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு வந்து மைண்ட்ல இல்ல அப்போதைக்கு. அதனால வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் மட்டும் நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினச்சி தான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோட பேபியோட கோல்ட் ஜுவல்லரி எல்லாமே வந்து டர்க்கிஸ் மாடலில் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி மாடலில் தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். ஏன்னா டெய்லி வியருக்கு என் பேபி வந்து பேங்கிள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எப்போவாவது போடுற மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் வந்து நியூ மாடலில் வந்து தேடிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே பேபி சைஸில் இருக்கிற பிரேஸ்லெட் எல்லாமே வந்து ஓல்டு மாடலில் தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டர்க்கிஷ் மாடல், துபாய் மாடல் எல்லாமே வந்து அடல்ட் சைஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து என் பேபிக்கு ஏற்ற மாதிரி பேபி சைஸில் வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண கொடுத்துருந்தேன். நான் எந்த டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ண கொடுத்துருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும், உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்குங்கிறதையும் என்னோட வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.